ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோயா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டே இருப்பாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் இஞ்சி, பூண்டு இதையும் போட்டு அதுக்குள்ளேயே போட்டு நல்லா வணக்கிக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. இப்போ எங்கிட்ட வரமிளகா இருக்குது, அதனால் நான் வரமிளகா போட்டேன். நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி நான் ஒரு சின்ன தக்காளிங்காட்டிக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 தக்காளி எடுத்துக்கங்க. இதை போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க. அப்புறம் கொஞ்சமாக அரிசி போட்டுக்குங்க. போட்டு நான் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு வடச்சட்டியில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி சோயா பீன்ஸ் நான் வேக வச்சு வெந்தநீரில் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் தனியாக நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து எண்ணெய் ஊற்றி அதை உள்ளே போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கங்க. அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா அதையும் வணக்கி எடுத்துக்கங்க. வணக்கி எடுத்துட்டு அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த டைம் பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம வணக்கி வச்சுருந்தோம்ல அந்த சோயாபீன்ஸை மறுபடியும் எடுத்து போட்டு அதை நல்லா தாளிச்சுட்டுக்குங்க. தாளிச்சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு அதையும் உள்ளே போட்டுக்குங்க. உள்ளே போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. கலரி விட்டுட்டு நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி இருந்துச்சு அதை ஊற்றிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டுக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.